கடகம், கடக ராசிக்காரர்களே, என்னுடைய வாழ்க்கை ஏன் இன்னமும் இப்படியே இருக்குது, மற்றவங்க எல்லாம் முன்னேறாங்க, நான் முன்னேறவே முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஜென்மமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் கடகத்துக்கே காலம் காலமாக இந்த 7 விஷயங்கள் தவறாமல் நடக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்தாலே போதும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அவை எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அத்தனை விஷயங்களும் உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்குது. வர விடாமல் என்ன தடுக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஒரு மனுஷர் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் யார்கிட்டையுமே சண்டையே போட மாட்டார். யாராவது உதவி கேட்டால் அவரால் என்ன முடியுமோ, அதாவது தனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உதவி கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு குணத்தை கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். அவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன தேவை, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு தேடி தேடி செஞ்ச ஆளுக்கு வாழ்க்கை என்ன கொடுத்தது தெரியுமா? நம்பியவர்கள் ஏமாற்றினார்கள். செய்த உதவி நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. பல இரவுகளில் தனியாக உட்கார்ந்து நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளோ சோதனை கொடுக்குது அப்படின்னு அந்த பூஜை அறையில் உட்கார்ந்து மன்றாடி அழுதுருக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் புரிஞ்சுது. அவருடைய மனசு பலவீனமானது கிடையாது. அதாவது யானை பள்ளத்திலேயே விழுந்தாலும் அதனுடைய உள்ளத்தை எவராலும் வெல்ல முடியாது. அதுபோல கடகத்துடைய உள்ளத்தை எவராலும் வெல்லவே முடியாது. அந்த மனுஷன் எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி அத்தனை துக்கங்களையும் மறந்து நான் இன்னைக்கு புதுசாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பித்தார். இந்த ஜெகமே அவரை திரும்பி பார்த்தது. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வளர வேண்டுமெனில் நாம் நடந்ததை மறந்துட்டு எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வரணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும், ஏன் பிறந்ததுல இருந்தே இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய 7 விஷயத்தை கொஞ்சம் உத்து கவனிங்க. அதில் முதல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்றவங்களுக்காக வாழ்வீங்க, உங்களை மறந்துடுவீங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பழக்கம் இருக்கு. வீட்டில் யாராவது கஷ்டப்பட்டா, நண்பருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களால் முடிந்த உதவியை முதல்ல போய் முதல் ஆளாக செஞ்சிடுவீங்க. பல நேரங்களில் உங்களோட சந்தோஷத்தை விட மற்றவங்களோட சந்தோஷம்தான், அவங்களுக்கு என்ன தேவை அதை நாம் செய்யணும் அப்படின்றதுல தான் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கே உதவி தேவைப்படும் பொழுது யாருமே உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு நிலை அமைஞ்சிடும். அதாவது வேணும்னே உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இல்லை, விதி மிகப்பெரிய அளவில் உங்களை தனிமையாக்கிடும். யாருக்கிட்டையும் நீங்களும் உதவி கேட்க மாட்டீங்க. அப்படியே கேட்டாலும் அவர்கள் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இதை நினைத்து தயவு செய்து மனம் வருந்தாதீங்க. நீங்கள் எதை விதையாய் போடுறீங்களோ அது மிகப்பெரிய அளவில் விருட்சமாய் வளர்ந்து ஒரு நாள் உங்களை காத்தே தீரும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மேலே தூக்கி விடும். நீங்கள் வெற்றியை போய் அடையணும் அப்படின்னா ஏணி மேலே ஏறி போனாதான் முடியும். பள்ளத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய உதவி தான் அந்த ஏணியை வலுவாக தாங்கி பிடிக்கும். ரெண்டாவது விஷயம், வெளியே எவ்வளோதான் நீங்கள் சிரித்தாலும் உள்ளே அழுதுகிட்டே இருப்பீங்க. அதாவது யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை நினச்சி பல நாள் இரவில் தூங்காமல் அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு இன்னமும் இருக்குது. அந்த குணத்தை நீங்கள் இந்த க்ஷணமே தூக்கி போட வேண்டும். உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. தயவு செய்து அப்படி கஷ்டப்படுத்துபவருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்களே வளர்க்காதீங்க. என்ன பேசினாலும் சரி, அதை தயவு செய்து கண்டுக்காமல் நீங்கள் நகர்ந்து போனாலே போதும்.
உங்களை நோக்கி வரக்கூடிய துஷ்டமான சொற்கள் உங்களை நோக்கி வராம இருக்கும். அதாவது கடகம் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதோ இல்லையோ, யாராவது ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா போதும், 2 நாள் வேலைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து அதையே நினைச்சு யோசிச்சு மன உளைச்சலாகி உங்களுடைய பொழப்பை நீங்களே கெடுத்துப்பீங்க. மிகப்பெரிய அளவில் ஒரே ஒரு வார்த்தை தான் கடகத்துக்கு. கடகம் கடந்து வந்தா மட்டுமே தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் இருள்ல உங்களை தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் வெளிச்சத்துக்கு வரவே முடியாது. அதனால கடந்து வாங்க. போதும், இது நாள் வரைக்கும் நீங்கள் பழசை நினச்சி ஏதாவது மாறி இருக்கா? எதுவுமே மாறலை. ஆனால் நீங்கள் அதை மறந்து துணிஞ்சு ஒரு அடி எடுத்து வச்சா போதும், வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக மாறியே தீரும். இந்த 2026 மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பல விஷயங்களை கொடுக்க போகுது. 3வதா வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. நம்பிட்டீங்கன்னா அவங்கள மட்டுமே தான் முழுசா நம்புவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிமே தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க யார் மேல அதிகமான நம்பிக்கை வச்சாலும் பரவாயில்ல, அவங்க மேல ஒரு கண்ணையும் வெய்யுங்க. ஏன்னா நம்பி இது நாள் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சது என்னன்னா, மிகப்பெரிய சொத்துக்களும் இல்லை, மிகப்பெரிய மாளிகைகளும் கிடையாது. துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. இனிமேலும் ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு உடலில் சக்தி இருந்தாலும் மனதில் சக்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது யார்கிட்ட என்ன வேலை சொன்னாலும், உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நீங்க ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்கன்னா அவங்க அதை சரியாக தான் செய்கிறாங்களா அப்படின்னு நீங்க அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வரக்கூடிய வெற்றிகளை தடுக்கக்கூடிய 1000 தடுப்புகள் தேவையில்லாமல் உங்களை சுற்றி இருக்குது. அதை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலையும் இருக்கிறாங்க. அதனால நாம யாரையுமே நம்ப தேவையில்லை. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் கைமாற்றி விடும் பொழுது அவர்கள் அதை சரியாதான் செய்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தா கடகத்தை இனி யாராலும் ஏமாத்தவே முடியாது. மிகப்பெரிய அளவில் கடகம் உச்சத்தை அடையக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு. 4வது விஷயம் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட எது முக்கியம் அப்படின்னா, அந்த மனிதர் வாழ்க்கையில் முன்னேறுவது. அப்படி அவர் முன்னேறிட்டாலே அவரால் அவரோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். கடகத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் உங்களால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை கண்கூடாக பார்க்க போறீங்க. அதனால இனி எப்பொழுதுமே குடும்பத்துக்காக நான் இந்த விஷயத்தை தியாகம் பண்ண போறேன் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிக்காதீங்க. இத்தனை நாள் தட்டி கழிச்சதெல்லாம் போதும், என் தலைமையில இவ்வளோ பாரம் இருக்கே, இதெல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் அங்க போய் நான் என்ன பண்றது? ஐயா, நீங்க இடம் மாறி போனாதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் எதிர்மறையான எண்ணங்களும் மறையும். இடம் மாற்றம் நிச்சயமாக கடகத்துக்கு இந்த ஆண்டுல நடந்தே தீரும். மிகப்பெரிய அளவுல நினைத்ததை நோக்கி கடகம் நடக்க போகுது. அதனால 4வது விஷயமாக இருக்கக்கூடியது, இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் கவனம் செலுத்தணும். குடும்பம் 2வதா வையுங்க, உங்களுடைய வாழ்க்கைய 1வதா வையுங்க. மிகப்பெரிய அளவுல மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் கடகம் உச்சத்தை அடைந்தே தீரும். மீதி இருக்கக்கூடிய 3 விஷயம் கடகராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வேறுபட்டு நடக்கும். எது உங்களுக்கு நடக்குது, இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை பார்ப்பதன் மூலமாக பல கடக ராசிக்காரர்கள் நாம இந்த தவறை தவிர்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்க அது வழியாக இருக்கும். அதாவது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, 12 ராசியில எல்லாருக்குமே வாழ்க்கை வெற்றிக்கான பாதையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நேரா நிறுத்தும். ஆனா கடகத்துக்கு மட்டும் விதி நேராக சொல்லாது, பூடகமாக தான் சொல்லும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும், உங்களை தேடி மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் வந்தே தீரும். 6வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்க கண்ணை மூடி உட்காரும் பொழுது
உங்களுக்குள் வரக்கூடிய உள்ளுணர்வுகளுக்கு மாபெரும் சக்தி வாய்ந்த பலம் இருக்கு. மனசு வேணான்னு சொன்னா அந்த காரியத்தை செய்யாதீங்க. மனசு சரின்னு சொன்னா எத்தனை பேர் தடுத்தாலும், உங்களை தடுத்து நிறுத்தினாலும் அந்த காரியத்தில் நீங்க இறங்கினால் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதை இனிமே ஒரு நாளும் வாழ்க்கையில மறக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சரின்னு பட்டுடுச்சு, நான் செய்யறேன் அப்படின்னு அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க செய்யுங்க. மிகப்பெரிய அளவுல முருகனின் அருள் உங்க கூடவே வரும். 7வது விஷயம், மிக சிறப்பான விஷயம், நானே கண்டு மெய் சிலிர்த்த விஷயம். அது என்னன்னா, கடகம் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் அதே உற்சாகத்தோடு நான் ஜெயிச்சிடுவேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுந்து நிற்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போர் வீரனை போல, ஒரு போர் வீரன் தனது உடம்பில் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடிக்கிட்டே தான் இருப்பான். அதே போல தான் கடகம். ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி ஒருபோதும் வீண் போகவே போகாது. நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின்றவரின் குலத்தை முதலற்களையும் எனக்கோர் துணையாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. முருகனை துதித்தால் உங்களை தேடி வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் அந்த சரவணபவனின் வேலே துவம்சம் செய்யும். இறுதி வரை பார்த்தமைக்காக நன்றிகள்.